வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் ப்ராவர்ப்ஸ் பார்க்கலாம். ப்ராவர்ப்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து வேறு மாதிரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நான் ஆன்சர்ஸை வந்து ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ராவர்ப் பூரா மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக எது சூட் ஆகுங்கிறது புரிஞ்சு போயிடும். அதனால் யூ பெட்டர் லேர்ன் த ப்ராவர்ப்ஸ். ப்ராவர்ப்ஸ் வந்து நம்ம மாற்ற முடியாது. ஸோ இது சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லி நம்ம மாற்ற முடியாது. எப்படி தமிழ் செய்யுள்லாம் ஒரே மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இந்த ப்ராவர்ப்ஸ், தமிழ் ப்ராவர்ப் கூட பழமொழியெலாம் நம்ம மாற்ற முடியாது இல்லையா, அது மாதிரி இதை மாற்றக்கூடாது. ஸோ இப்போ நம்ம சில ப்ராவர்ப்ஸ் பார்க்கலாம். திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். ஸோ நல்ல மனதிடம், மன உறுதி இருக்கிறவங்க, தைரியமாக கரேஜியஸாக இருக்கிறவங்கள தான் ஃபார்ச்சூன் வந்து சப்போர்ட் பண்ணும். என்ன ஆனாலும் நம்ம உறுதியை விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம உறுதியாக இருந்து கஷ்டங்களெல்லாம் தாங்கிட்டு நமக்கு சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தின்னு முன்னேறணும். ஸோ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ், மனம் தளராமல் இருக்கிறது, அதுதான் இது குறிக்கிறது. நெக்ஸ்ட், ஆல் ஆஃப் அஸ் நோ திஸ், நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன். தனியாக நமக்கு தெரியும், ஆனால் இங்கே ஆப்ஷன் இன்னோவேஷன், வேறு ஏதாவது டிஸ்கவரி அப்படி கொடுத்துட்டானாக்கா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ இதை தரோவாக படிச்சுக்கணும். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எதுவுமே வந்து நீட் இருந்தால் தான் நம்ம வந்து அது கண்டுபிடிப்போம். A friend in need is a friend indeed. Indeed, அதாவது இன்டீட்னு சொல்லலாம், இன்டீடும் சொல்லலாம். இன்டீட்னா செயலில் காட்டுறவங்க, இன்டீட்னா அதனாலேயே அவர் ஃப்ரெண்ட் ஆனார். அ ஃப்ரெண்ட் இன் நீட், நமக்கு ஆபத்தில் உதவி பண்ணுறவங்க உண்மையான நண்பர். அ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன்டீட். அடுத்தது, காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். இங்கே அதர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதர்ஸ், த புவர் அப்படிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ தெம்செல்ஸ், முதல்ல நம்ம வந்து நம்ம விஷயங்களை நம்மளே சமாளிச்சுக்க தெரியணும் நமக்கு. அப்போ தான் நம்மளால் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ காட் ஹெல்ப்ஸ், கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது ஹெல்ப்னா மானிட்டரி ஹெல்ப்னா அர்த்தம் கிடையாது. நம்மளோட மனசை நம்ம சீராக வச்சுட்டு நம்ம ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட முடியும். கடவுளோட உறுதுணையும் நமக்கு கிடைக்கும். அந்த மீனிங்கில் வந்திருக்குது. அடுத்தது, அ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. இங்கே 9க்கு பதிலாக உங்களுக்கு 6 கொடுப்பாங்க, இல்லாட்டி சேவ்ஸ் ஆல் கொடுப்பாங்க, என்ன வேணால் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9. ஒரு தையல் போட வேண்டிய நேரத்தில் டக்குன்னு போட்டுட்டோன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. அப்போது 9 தையல் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது ப்ரோக்ராஸ்டினேஷன், டிலே பண்ணாமல் வேலையை வந்து குயிக்காக பண்ணிடணும், அதுதான் இதோட அர்த்தம். இப்போது ப்ராவர்ப் நம்பர் 6 என்னென்னா, த க்ரௌன் அண்ட் க்ளோரி ஆஃப் லைஃப் இஸ் கேரக்டர். ஸோ வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது எது? கேரக்டர், நல்ல குணாதிசயங்கள் தான், நல்ல ஒழுக்கம். ஸோ த க்ரௌன் அண்ட் க்ளோரி ஆஃப் லைஃப் இஸ் கேரக்டர். ஸோ வெல்த் கொடுக்கலாம், வேறு ஏதாவது கொடுக்கலாம், பியூட்டி அப்படிலாம் கொடுக்கலாம். ஸோ கேரக்டர். ஃபர்கிவ்னஸ் இஸ் நோபலர் தேன் டேஷ். ஸோ என்ன கொடுக்கலாம் இதுக்கு? ரிவெஞ்ச், பழி வாங்கிறத விட மன்னிக்கிறது தான் ரொம்ப உயர்ந்தது. ஸோ ஃபர்கிவ்னஸ் இஸ் நோபலர் தேன் ரிவெஞ்ச். நத்திங் வென்ச்சர் நத்திங் ஹேவ். வென்ச்சர், முயற்சி பண்ணாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நோ பெயின்ஸ் நோ கெயின்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மீனிங் தான் இந்த ப்ராவர்பும். நத்திங் வென்ச்சர் நத்திங் கெயின். அடுத்தது, இஃப் யூ விஷ் ஃபார் பீஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வார். ஸோ நம்ம வந்து போரிட்டு அமைதியை நிலைநாட்டணும். போரிடாமலே அமைதியாக இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? போரிட்டு அமைதியை நிலைநாட்டணும். ஸோ சமாதானமாக போகணும். இஃப் யூ விஷ் ஃபார் பீஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வார். ஸோ முதல்ல சண்டைக்கும் நம்ம தயாராக இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி சமாதானத்தை நிலைநாட்டணும். பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். ஸோ ஃபெதர் கொடுக்கலாம், இல்லாட்டி இங்கே பேர்ட்ஸுக்கு மேலே வேறு ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர், ஒரே மாதிரி இருக்கிறவங்க ஒத்த எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. எக்ஸாம்பிள் இஸ் பெட்டர் தேன் ப்ரிசெப்ட். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து ஒழுங்காக நம்மளே வந்து ஒரு உயர்ந்த எக்ஸாம்பிளாக இருக்கணும். வாயில் வெறுமை சொல்லாமல் நம்ம வந்து அந்த மாதிரி நடந்து காட்டணும். த ப்ராக்டிஸ் பிஃபோர் யூ ப்ரீச்னு சொல்கிறோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி மீனிங். த ஹேண்ட் தட் ராக்ஸ் த கிரேடில் ரூல்ஸ் த வேர்ல்ட். அதாவது அம்மாவோட இம்பார்ட்டன்ஸ். கிரேடில், தொட்டில் யார் ஆட்டுவாங்க? அம்மா தான். ஸோ இங்கே வந்து த ஹேண்ட் தட் ராக்ஸ், த ஸ்விங் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஆனால் ராக்ஸ்னு வந்தாலே கிரேடில், தொட்டில் தான் ஆட்டுவாங்க. ஸோ அம்மா வந்து அந்த கருணையோடு அந்த குழந்தையை வளர்க்குறவங்க, அவங்களோட அன்பினால் உலகத்தையே ஆளுவாங்க. த ஹேண்ட் தட் ராக்ஸ் த கிரேடில் ரூல்ஸ் த வேர்ல்ட். அடுத்தது, இது ரொம்ப நமக்கு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது, டு எர் இஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் டிவைன். எர்னாக்க, எரர்ங்கிறது நவுன், எரர்னா தவறு, டு எர்னா தப்பு பண்ணுறது. ஸோ தப்பு பண்ணுறது மனித தன்மை, ஹியூமன். டு ஃபர்கிவ், மன்னிக்கிறது வந்து கடவுளோட குணம். டு எர் இஸ் ஹியூமன் டு ஃபர்கிவ் டிவைன். ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு வர துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் தாண்டினாக்க நமக்கு ரொம்ப இனிமையான நற்பலன்கள் கிடைக்கும்.
ஸோ எல்லா டேஞ்சர்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் ஹேர்டல்ஸையும் நம்ம ஓவர் கம் பண்ணுறோம். ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி. நாலேஜ் இஸ் பவர். ஸோ இங்கே வெல்த் இஸ் பவர், ரிச்சஸ் ஆர் பவர், என்ன வேணால் கொடுக்கலாம். நாலேஜ் இஸ் பவர், வெல்த் இஸ் பவர், பியூட்டி இஸ் பவர், கிங்டம் இஸ் பவர், என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து நாலேஜ். அறிவு தான் எல்லாத்துலேயுமே சால சிறந்தது. Keep your friends closer and your enemies, keep your friends close and your enemies closer. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நெருக்கமாக இருக்கணும். அதை விட எதிரியோட நடவடிக்கையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கள இன்னும் நம்ம கண்காணிச்சிட்டே இருக்கணும். அதுதான் இந்த ப்ராவர்ப் சொல்கிறது. இது வந்து ரீசெண்டாக இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதனால் அதை எடுத்து போட்டிருக்கேன் நான். வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். ஸோ இங்கே ஸ்பைஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது கேட்பாங்க. வெரைட்டி இஸ் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் ஒரே மாதிரி இருந்தால் இன்ட்ரெஸ்டே இருக்காது, ரொம்ப சாதாரணமாக இருக்கும், மொனாட்டனஸாக இருக்கும். அதனால ஸ்பைஸ் வாழ்க்கைக்கு உற்சாகம் ஊட்டுறது. இப்போ நம்ம எப்படி காரம், மிளகு அதெல்லாம் சாப்பிட்டோன்னா காரமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு விறுவிறுப்பை உண்டாக்குறது வெரைட்டி. டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ப்ராத். ஸோ ஸ்பாயிலுக்கு பதிலாக வேறு எதாவது ப்ரிப்பேர் த ப்ராத் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஒரே விஷயத்த நிறைய பேர் செஞ்சாக்க அது கெட்டு போயிடும். கரெக்டாக அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். எல்லாத்துலேயும் நம்ம தலையிட்டோம்னாக்க அந்த விஷயமே வீணாக போயிடும். ஸ்டில் வாட்டர்ஸ் ரன் டீப். ஸோ ஆழமாக இருக்கும், ஆனால் சர்ஃபேஸில் அமைதியாக இருக்கும். ஸோ ஸ்டில். வேறு எதாவது மூவிங் வாட்டர்ஸ் என்ன வேணால் கொடுக்கலாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஆல்வேஸ் புட் யோர் பெஸ்ட் டேஷ் ஃபார்வர்ட். ஐ ஃபார்வர்ட், ஃபிங்கர் ஃபார்வர்ட், இது அப்படி கொடுப்பாங்க. ஸோ ஃபுட் நம்ம எதையுமே என்ன பண்ணுவோம், அடி எடுத்து வச்சு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எடுத்து வைக்கிற அடி நல்ல அடியாக இருக்கணும். அதனால் புட் யோர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். முயற்சியானது ரொம்ப நல்ல முயற்சியாக இருக்கணும். ஸோ இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு ப்ராவர்பை ஒரு ரீடிங் கொடுத்தீங்கன்னாக்க அது மனசில் பதிஞ்சிடும். யூ நெவர் கோ ராங். ஸோ திஸ் இஸ் அ கிளிம்ஸ் ஆஃப் சம் ப்ராவர்ப்ஸ். I'll meet you with more such proverbs and more tips for your examinations. Please subscribe to my channel. Watch all my videos till the end. Post your comments in the comment box and hit the subscribe button and then the all button too, so that you get notifications of my videos regularly. So wish you all the best. See you soon. Hope you enjoyed this video. Thank you. Share my videos with your friends. Like and subscribe. Thanks.